வைத்து படித்து இந்த சபையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய என் அருமை சகோதரர்களே, அதே போன்று இந்த மஜ்லிஸுக்கு நிர்வாகிகளிலும் ஊர் மக்களிலும் வெளியூர்களிலும் பக்கத்து ஊர்களிலும் இருந்து யார் யாரெல்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறீர்களோ, வருகை தந்து கொண்டிருக்கிறீர்களோ, வருகை தர இருக்கிறீர்களோ, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக, பரக்கத்து செய்வானாக, அனைத்து கவலைகளையும் நீக்கி வைப்பானாக, மனதில் உள்ள எல்லா ஹலாலான ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி நோய் இல்லாமல் கடன் இல்லாமல் ஹயாத்து நீளமாக ஒற்றுமையோடு நற்குணத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக. விசேஷமாக உங்கள் அனைவருக்கும் எனது உள்ளத்திலிருந்து ஊற்றெடுக்கும் சலாத்தை சொல்லி ஆரம்பிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான என் அருமை சகோதரர்களே, இந்த மஜ்லிஸ் ஷாபான் மாதத்திலே, அதுவும் விசேஷமான ஒரு நாளிலே இந்த மஜ்லிஸ் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் கண்ணியத்திற்குரிய இந்த ஊரிலே வெளியுல்லாஹ்வாக வாழ்ந்துவிட்டு இன்று கபரி ஷரீஃபிலே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அஸ்ஸையத் அபூபக்கர் பா ஹாஷிம் பா அலவி மௌலானா ஜமலுல் லைல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் இந்த மஜ்லிஸ் ஏற்பாடு செய்வதற்கு சபபாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். அவர்கள் தான் இந்த ஊருக்கு வந்தார்கள். இந்த ஊரை ஒற்றுமைப்படுத்தி இந்த ஊரில் உள்ள தனவந்தர்களுக்கு ஏழைகளுடைய பெருமதிகளை சொல்லிக் கொடுத்து, இந்த ஊரிலே பிரச்சனைகள் வரும் பொழுது இப்லீசுடைய, ஷைத்தானுடைய, நஃப்சானியத்தான, துனியாவுடைய ஊசலாட்டங்கள், பிரச்சனைகள், ஃபித்னாக்கள், ஃபசாதுகள், ஆபத்துகள் வரும்போதெல்லாம் தன்னை அர்ப்பணித்து தான் பிறந்து வளர்ந்த ஊரை போல இந்த ஊரிலே இருந்து சொந்த பணத்தால் செலவழித்து ஊரில் எதையும் எதிர்பார்க்காமல் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத்தை மாத்திரம் கல்விலும் கண்களிலும் வைத்தவர்களாக இந்த ஊர் மக்களுக்கு ஒரு தகப்பனாக, தாயாக, ஷைகாக, உஸ்தாதாக, முரப்பியாக இந்த ஊர் மக்களை வழிநடாத்தக்கூடிய ஒரு தலைவராக இருந்ததுதான் மிக முக்கியமான ஒரு சபப் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்று ஒரு சிலர் தெரியாத்தனமாக யாரோ ஒருத்தர் சொல்றாருங்கிறதுனால தெரியாத்தனமாக என்னமோ இந்த மௌலிதுகள், ஜிக்ர் சலவாத்துகள், ராத்திபு மஜ்லிஸுகள், சலவாத்து மஜ்லிஸுகள் எல்லாம் வயிறு வளர்ப்பதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள். இது தெரியாத்தனம். அவர்களை நாம் ஏசக்கூடாது, அவர்களை நாம் திட்டு பதுவாக்கள் செய்யக்கூடாது, அவர்களை பற்றி தப்பாக நாம் விளங்கெடுக்க கூடாது. ஒருவரை பற்றி தப்பாக விளங்கெடுப்பதற்கு நாம் அல்லாஹ் அல்ல. ஒருவருடைய கல்வியில் உள்ள விஷயத்தை விளங்கெடுப்பதற்கு நாம் அல்லாஹ் அல்ல. அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான். யார் கல்வில எது இருக்கென்று பார்க்க ஒவ்வொருவரும் சுவர்க்கத்தை தான் ஆசை வைக்கிறார்கள். ஒவ்வொருவரும் மனுஷன் திருந்த வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள். ஒவ்வொருவரும் எல்லோருக்கும் ஹிதாயத்து கிடைக்க வேண்டும் என்றுதான் திருந்த வேண்டும் என்றுதான் சில குறைகளை கூறுகிறார்களே அல்லாமல் எங்களை நரகத்திற்கு அனுப்பும் நோக்கத்தில் யாரும் எந்த குறையும் சொல்லவில்லை. அவங்க நினைச்சிருக்கிறாங்க நாம் செய்யக்கூடிய இந்த செயல்களினால் நாம் நரகத்துக்கு போய்விடுவோமோ என்று பயந்து நமக்கு புத்திமதி சொல்கிறார்களே அல்லாமல் நம்மை நரகத்திற்கு அனுப்ப அவர்கள் முயற்சிக்கவில்லை. நாம் செய்யக்கூடிய செயலிலே சில குறைகளை காண்கிறார்கள், அதை மறுபக்கமாக விளங்கெடுக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தம். உதாரணமாக சொன்னால், நான் இப்ப என்னுடைய பேனா கீழே விழுந்து விட்டது. எனக்கு பக்கத்துல, வலது பக்கத்துல அலி ஹுசைன் மௌலானா இருக்கிறார், என்னுடைய தம்பி. பேனா விழுந்து விட்டது. நான் என்ன செய்யறேன், இந்த பேனை எடுக்கிறதுக்கு என்ன முட்டுக்கால் வலி இருக்குது என்று வச்சுக்கொள்வோமே, ஒரு காலில் இப்படி கையை வச்சு இப்படி குனிஞ்சி இப்படி எடுக்கிறேன். ஒருத்தர் இதை போட்டோ எடுத்து போட்டுட்டார். அலை மௌலானா முர்சி அலி ஹுசைன் மௌலானாவுக்கு ருக்கு செய்து விட்டார். ருக்குவை போன்றிருந்தாலும் நான் செய்தது ருக்கு அல்ல, விழுந்த பேனாவை எடுத்தேன். இதே போல சில கட்டங்களில் சிலர் சுஜூது செய்வதாகவும், சிலர் வணங்குவதாகவும், சிலர் ஷிர்க் செய்வதாகவும், சிலர் அல்லாஹ்வுடைய இடத்தில் வைப்பதாகவும் கதைக்கிறார்கள். ஆனால் அதுவல்ல இங்கே நடைபெறுவது. நாம் அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்குவதும் இல்லை, வணங்கவும் கூடாது, வணங்க முடியாது.
அல்லாஹ்ட இடத்துல இன்னொருத்தரை கொண்டு வைக்கிறதுக்கு வெக்கம் இல்லையா? அல்லாஹ் யாரு? படைச்ச ரப்போ, பரிபக்குவப்படுத்துபவன், உயிரை கைவசம் வைத்திருப்பவன். ஒரே குடும்பத்தில் 90 வயது வயதாளி ஐசியூல இருக்கிறார், கோமாவில் இருக்கிறார். அவரை மௌத்தாக்காம ஒரு வாலிபனை அதே குடும்பத்தில் ஆக்சிடென்ட்ல மௌத்தாக்க கூடிய சக்தி வல்லமையுள்ள அல்லாஹ். ஒரே குடும்பத்துல டாக்டருக்கு 4 புள்ள, 5ஆம் புள்ள கிடைச்சிட்டது. இப்ப டாக்டர் கிட்ட போன டாக்டர் சொல்றார், இதுக்கு பிறகு 6வது புள்ள உண்டானா உன பொஞ்சாதியில உடம்புக்கு ஆபத்து, இனிமேல் புள்ள வேண்டாம். ஆனா தங்கச்சி கல்யாணம் முடிச்சு 8 வருஷம் இன்னும் ஒரு புள்ள இல்ல. அல்லாஹ்வுக்கு இயலாதா? தாத்தாட புள்ளையால அல்லாஹ்ட நாட்டத்துல சின்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு புள்ளைய கொடுக்க அழுது தம்மானி ஒப்பாரி தேம்பி தேம்பி அழுது இல்லாத நேர்ச்சைகள் எல்லாம் வைத்து குர்பான் கொடுத்து தஹஜ்ஜத்தில் தேம்பி தேம்பி அழக்கூடிய அந்த புள்ளை இல்லாத அந்த பெண்மணியை பார்த்து பார்த்து அல்லாஹ்ட கல்பு இறங்கவில்லையா? அப்ப எதுக்கப்பா பெத்த தாயை விட 70 மடங்குக்கு அதிகமான இரக்கம் என்று சொல்றோம்? இந்த இரக்கம் இங்க வரலையா? வாலிபர்களை ஆக்சிடென்ட் ஆக்கும் பொழுது அந்த இரக்கம் வரலையா? சுனாமியில் அந்த இரக்கம் வரலையா? கொரோனாவில் இரக்கம் வரலையா? திடீரென்று நாளைக்கு கல்யாணம், இன்றைக்கு ஹார்ட் அட்டாக்ல மாப்பிள மௌத்தாவுறார், மாமி மௌத்தாவுறார், தங்கச்சி மௌத்தாவுறாங்க. இதெல்லாம் கண்ணால பார்க்கிறோம். ஏன்? இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் செய்ய சக்தி பெற்றவன். அல்லாஹ் முகஸ்துதி பார்ப்பதில்லை. நாங்க கூட உசிரெடுக்கிற தன்மையை எங்கட கையில தந்திருந்தா சில கட்டங்கள்ல இன்றைக்கு உசிர் எடுக்க வானம், இன்றைக்கு வீட்டுல முக்கியமான ஒரு பங்கன் எல்லாத்தையும் இவர் தான் ஏற்பாடு செஞ்சாரு. பாவம், குடும்பமே பதறி போயிருவாங்க, குடும்பமே செத்து போயிருவாங்க. அதனால நாளைக்கு இந்த உயிர் எடுப்போமான்னு நாங்க கூட நினைப்போம், பாவம் செய்யக்கூடிய மனிதன் கூட. ஆனால் அல்லாஹ் ஒன்றை நினைத்து விட்டால் சாதிப்பான். அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்பதை யாரும் இன்னும் அறிய முடியாத அளவுக்கு அல்லாஹ் தண்டனை கொடுப்பதிலும் சக்தியுள்ளவன், மன்னிப்பதிலும் சக்தியுள்ளவன், கருணையாளன், தயாளன். இந்த உலகத்தில் அவன் நினைத்ததையெல்லாம் சாதிக்கிறான். ஏன் தெரியுமா? இந்த உலகம் அல்லாஹ்வுக்கு வெறுமனே பொய்யானது. நாம் இதை விளங்கவில்லை. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, வன்னாசு நியாமுன், எல்லா மனிதர்களும் தூங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். எல்லாரும் தூக்கம், எல்லாரும் தூக்கம். பைதா மாத்து, எப்ப மௌத்தாவுறாங்களோ இன்தபஹு, மௌத்தான பிறகுதானா எழும்புறாங்க. இது என்ன பேச்சு இது? எல்லாரும் தூக்கமாம். யாரு? தூங்குறவங்களை பார்த்து சொல்லல, முழிச்சுக்கோ நிக்கிற என்ன பார்த்து சொன்னாங்க, பயான கேட்டுக்கோ நிக்கிற உங்களோட பார்த்து சொன்னாங்க. எல்லாரும் தூக்கம். வன்னாசு நியாமுன் ஃபைதா மாத்து, எப்ப இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து உயிரை கைப்பற்றி உயிரை எடுக்கிறாங்களோ அப்பதானா எழும்புறாரு. அட எங்களை பார்வையில் அப்படி இல்லை, முழிச்சு கொண்டு இருந்தாரு, உயிரை எடுத்தோடனே தூங்கிட்டாரு. அப்படித்தான் நாங்க நினைப்போம். ஆனா அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, எல்லாரும் தூக்கம். எப்ப எழும்புவீங்க தெரியுமா? மௌத்தான பிறகு. இதனுடைய அர்த்தம் என்ன? இதனுடைய யதார்த்தம், ரகசியம் என்ன? ஒருத்தர் படுத்துட்டாரு, கனவு காண்றாரு. கனவுல குவைட்ல இருக்கிற ஒரு பெரிய பிரின்ஸ், கோடான 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 கோடீஸ்வரன், 35-40 கோடி பெறுமதியான காரை தவிர அவர்கிட்ட பென்ஸோ லான்சரோ அல்லது BMW கார் ஒன்றும் அவர்கிட்ட இல்ல. அவர் பிரின்ஸ். பிரின்ஸ் ஓடுற கார் அல்ல அது. பிரின்ஸ் ஓடுற கார் எல்லாம் ஸ்ரீலங்கா காசுக்கு 30 கோடிக்கு அங்கல் உள்ளதுதான். அவர் என்ன செய்கிறாரு? ஒருத்தர் தூங்கி மனா கண்டா, மனாவுல கனவுல இவரை அவர் அழைக்கிறார், இன்விடேஷன். 5 நாளைக்கு நீங்க குவைட்டுக்கு வந்துட்டு போங்க. கனவு காண்றாரு. மனாவுல போய் பிரைவேட் ஜெட்ல போய் இறங்குறாரு. இறங்கினா இவருக்கு ஒரு லம்போகினி வந்திருக்குது, 25-30-40 கோடி ரூபாய் வாகனம். ஏறுறாரு, ஏறி மனால போறாரு. அங்க போய் பார்த்தா ஹோட்டல் ஒன்று புக் பண்ண இல்ல, இவருக்கு பேலஸ்ல ஒரு பெரிய ஒரு ஏரியாவே கொடுக்கப்பட்டிருக்குது. இப்ப பகல் சாப்பாட்டுக்கு எத்தனையோ பிரின்ஸ்மார்களோட வாராங்க இவரை கண்ணியப்படுத்த. அங்க சாப்பாட்டு மேசைய போய் பார்த்தா எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்துக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல தெரியுதா. பிரேக்ஃபாஸ்ட் ஹோலுக்கு போனா, உம்ரா ஹோலுக்கு, ஹஜ்ஜிக்கு போனா தெரியும், வியாபாரத்துக்கு போனவங்களுக்கு தெரியும்.
பரத்தி வச்சிருக்குது. பல வர்க்கம் வேற, ஸ்வீட் வேற, சாப்பாடு வேற, இறைச்சி வேற, கோழி வேற. ஒரு பார்த்த பார்வையில இவர் எப்படி தெரியுமா இப்ப மயங்கி போயிருக்கிறார். இப்ப பிரின்ஸ் வாராரு, எல்லாரோடையும் வந்து இவருக்கு எலும்பி சலாம் சொல்ல சொல்லி அப்படியே இவரை உட்கார வைக்கிறாங்க. உட்கார்ந்துட்டு இது எனக்கா, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு கட்டமா எனக்கு, சரி சரி இப்ப சாப்பாடு சாப்பிடுவோம் ஆரம்பிப்போம். எடுத்து விருப்பமான சாப்பாட்டை எடுத்து வாயில வைக்கிறதுக்கு ரெடி ஆகுறாரு. வாப்ப வந்து எழுப்புறாரு, மகன் சொபோ கலாவா போது எலும்புங்கோ, மகன் சொபோ கலாவா போது எலும்புங்கோ. கிழிஞ்ச பெட்ஷீட்டால போத்தி கொண்டு உடைஞ்ச கட்டில தூங்கி கொண்டிருக்கிறத இப்பதான் பாக்குறார். பிரின்ஸையும் காணல்ல, பிரைவேட் ஜெட்டையும் காணல்ல, லம்போகினியையும் காணல்ல, குவைட்டையும் காணல்ல, சாப்பாட்டையும் காணல்ல, பெலசையும் காணல்ல. மழை பெய்யுது, கூரை ஒளிவி கொண்டு தண்ணி வடிச்சு கொண்டு அட இவ்வளவு நேரமும் நான் கண்டது மனாவா? இவ்வளவு நேரமும் கனவுல இருக்கும் போது விலங்கல்ல, எப்ப கனவுல இருந்து எழும்பினீங்களோ இந்த பகு இப்பதான் விளங்குது நான் வெறுமனே பொய். இந்த மாதிரிதான் நாங்க எல்லாரும் இப்ப கனவு கண்டு கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப எங்க? ரவுலா ஷரீஃப்ல. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எங்க? ஜன்னத்துல் பக்கீல. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எங்க? ஜன்னத்துல் முஅல்லாவுல. எங்கட வாப்பட வாப்பட வாப்பா, உங்களோட வாப்பட வாப்பட வாப்பா எங்க? கபரில. அவ்வளவு பேருக்கும் இப்பதான் தெரியும் இதுதான் உண்மையான உலகம், நாங்க வாழ்ந்தது வெறுமனே கனவு. கனவுக்கு அரமணித்தியாலமா இருக்கலாம், காமணித்தியாலமா இருக்கலாம். ஆனால் எங்கட வாழ்க்கை கனவென்னும் இந்த வாழ்க்கை 30 வருஷம் இல்லாட்டி 60 வருஷம் இல்லாட்டி 80 வருஷம். எப்ப மௌத்தாவுறாங்களோ அப்பதான் எழும்பி பார்க்கிறார், அடே நான் ஆலமுல் அருவாஹ் என்ற ஒரு உலகத்தில் இருந்தேன், எனக்கு இங்க உடம்பு கொடுக்கப்பட்டு ரூஹோட அல்லாஹ் அனுப்பி நான் டெஸ்ட் பண்ணுவதற்காக பரீட்சையில நான் தோத்துட்டு இப்ப வந்து நிக்கிறேனே. இன்தபஹு, இப்பதான் எழுப்பி நிற்கிறார். எனவே நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும், அல்லாஹ்வை தவிர நாம யாரையும் வணங்க இல்லை. அப்படி யார சரி வணங்குறதாக இருந்தா ஒளியாக்களை வணங்கணுமா? அப்படி யார சரி வணங்குறதாக இருந்தா நாங்க ஒளியாக்கள் கபருக்கு போய் வணங்கணுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வணங்கலுமே. அவங்களையே வணங்காத நாம் எப்படி அப்பா ஒளியாக்களை வணங்குற? ஒளியாக்கள் ஹயாத்தோடு இருக்கும் போதே வணங்காத நாம் ஏனப்பா கபருக்கு போய் வணங்குற? வணக்கம் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டுமே. அப்ப ஏன் கபர் அடி போறீங்க? ஏன் ஜியாரத்தை செய்றீங்க? ஏன் இது அழகா வச்சிருக்கிறீங்க? இவங்களை எங்கட சந்ததிகள் மறக்க கூடாது, நன்றி கெட்டவர்களாக வாழக்கூடாது. இவங்க விசேஷமானவங்க. இதே சையது அபூபக்கர் பாஹாஷிம் பா அலவி மௌலானா ஜமலுல்லைல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை இந்த அறைக்குள்ளே அடக்கம் செய்யப்படாமல் பொது மையவாடியில் அடக்கம் செய்யப்பட்டிருந்தால் இந்த எந்த சீக்குமா கண்டுபிடிக்க இயலுமா? எந்த கல்லை வச்சு கண்டுபிடிக்க? 5 வருஷத்துக்கு ஒருக்க தோண்டப்படும், 10 வருஷத்துக்கு ஒருக்க தோண்டப்படும், 15 வருஷத்துக்கு ஒருக்க தோண்டப்படும், 25 வருஷத்துக்கு ஒருக்க தோண்டின்னு சொன்னாலும் எங்கட ஊரை செழிப்பாக்கி வச்ச ஸ்ரீதேவி அஸ்ஸையீத் அபூபக்கர் பாஹாஷிம் மௌலானா அவங்களுக்கு சலாம் சொல்றதுக்கு கூட இன்றைக்கு எங்கட புள்ளைக்கோ புள்ளைட புள்ளைக்கோ இடம் தெரியாது. அதனாலதான் அஸ்ஸையீத் அபூபக்கர் பாஹாஷிம் பா அலவி மௌலானா வந்தாங்க. அவங்களோட சொந்த பணத்தால ஏக்கர் கணக்குல வாங்கி போட்டாங்க. அதில் அரவாச ஊருக்கு கொடுத்தாங்க, அரவாச மையவாடிக்கு கொடுத்தாங்க. எனக்கு மட்டும் இந்த இடத்தை நான் வக்ஃப் செய்யாம வைக்கிறேன், வாரவங்க எனக்கு ஒரு ஃபாத்தியா ஓதி சலாம் சொல்லிட்டு போங்க, என்ன வணங்கிட்டு போங்கன்னு சொல்லி இருந்தா கேட்டிருப்பாங்களா? சொல்லுவாங்களா? அந்த காலத்துல வாழ்ந்தவங்க உலமாக்கள் இல்லையா? அந்த காலத்துல வாழ்ந்தவங்களுக்கு அரபு தெரியாதா? வணங்குறதுக்கு இங்க அடங்கல்ல. நன்றி செலுத்த வருவாங்க, சலாம் சொல்ல வருவாங்க, ஜியாரத்தை செய்யறது சுன்னத்து. ஜன்னத்துல் முஅல்லா மக்கா முக்கர்ரமாவிலே 10,000 சஹாபாக்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட உம்முல் முஃமினீன் சய்யிதத்துனா ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட சாதாத்துமார்களும் ஆயிரக்கணக்கில் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சுபஹுக்கு திறந்தா மக்ரிப் வரையில ஜன்னத்துல் முஅல்லா திறந்துதான் இருக்கும்.
ஜியாரத்து செய்யறது சுன்னத், சலாம் சொல்றது சுன்னத், காலடிக்கு அவங்களை பார்க்க வாரது சுன்னத். அரபிகளுக்கு சவுதி அரேபியாவுக்கு மார்க்கம் சொல்லி கொடுக்கணுமா? என்ன செஞ்சிருப்பாங்க? சஹீஹான ஹதீஸ் ஒன்று வந்திருக்கி, நீங்க வீட்டில இருந்து சலாம் சொன்னாலும் அல்லாஹ் எத்தி வைப்பான், அல்லாஹ் எல்லாத்துக்கும் சக்தி உள்ளவன், இழுத்து மூடுங்க ஜன்னத்துல் முஅல்லாவ, கால